முன்னாடி கந்தர் அனுபூதியோட முன்னுரைய பார்த்தோம். இப்போ கந்தர் அனுபூதியை பத்தி பார்க்க போறோம். எப்போதுமே ஒரு செயல் நம்ம தொடங்குறதா இருந்தாக்க நம்ம என்ன செய்வோம்? முதல்ல பிள்ளையார வணங்கி விட்டுட்டு தான் அதுக்கப்புறமா தான் மற்ற காரியங்கள்லாம் செய்வோம். அதே மாதிரி தான் அருணகிரிநாதரும் முதல்ல நெஞ்சக்கன கல்லும் நிகழ்ந்துருக என்று கணபதி துதிய பாடிட்டு தான் அப்புறம் ஆடும் பரிவேல்னு அந்த கந்தர் அனுபூதியை ஆரம்பிக்கிறார். இந்த கந்தர் அனுபூதிங்கிறது அருணகிரிநாதர் தன்னோட வாக்கு வன்மையை கொண்டு சொல்லால் கட்டிய ஒரு அழகிய கோயில். அந்த கோயில்ல முதல்ல விநாயகரை தொழுதுட்டு தான் அந்த காலத்திலேருந்தே தொன்று தொட்டு இருந்து வருது. அந்த வகையில அருணகிரிநாதர் நம்ம கந்தர் அனுபூதி என்னும் கோயிலுக்குள் அழைத்து கொண்டு போறார் இல்லையா? அப்போ அந்த கோயில் வாசல்ல விளங்கும் துவார கணபதின்னு பேரு. அந்த துவார கணபதிக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு உன்னுடைய பதம் பணிந்து நான் கந்தர் அனுபூதி என்ற நூலை இயற்ற ஆரம்பிக்க போறேன். கூடவே உன்னோட துணையும் அருளும் இருக்க நான் விரும்புகிறேன் என்ற தொனி ஏழற வகையில முதல் பாடலை அவர் தொடங்குகிறார். எப்பொழுதுமே அறிவில் தேர்ந்தெடுத்த சான்றோர்கள் இருக்கிறார்களே, அவ எல்லாரும் என்ன செய்வான்னா தாங்கள் அறிவில் ரொம்ப மேம்பட்டவர்கள்ங்கிற எண்ணத்தை வெளியிலேயே காட்ட மாட்டான். இறைவனே மேலானவன் என்ற நல்லெண்ணம் தான் அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் அப்படிப்பட்ட நல்லெண்ணம் கொண்டவர்கள். அதுபோலத்தான் அருணகிரிநாதரும் முருகப்பெருமானுக்கு அழகான ஒரு மாலை சாத்த வேண்டும். அந்த மாலை நன்றாக அமையணும். அதுக்கு அந்த உரிய தகுதி தனக்கு உண்டாகணும். அப்படி உண்டாவதற்காக விநாயக பெருமான் தான் சித்தம் வைத்து அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறார். இந்த காலத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாக்க செய்ய வேண்டும்னு சொன்னா உடனே சிறியவர்கள் என்ன செய்யறா? சரி செய்கிறோம், ஆனா நம்ம செய்யறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டுடுவா. அதாவது இந்த காலத்துல ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு இந்த பசங்க கிட்டையோ சிறியவர்கள்கிட்டயோ சொல்லிட்டாக்க என்ன செய்வா? அதனால நமக்கு என்ன பயன் என்று கேட்டு விடுவார்கள். அவர்களுக்கு அந்த செயலாலே ஏதாவது லாபம் கிட்ட வேண்டும்னு தான் நினைக்கிறவர்கள். அத போல அறிவுல சிறியவர்களான நாம் கந்தர் அனுபூதி என்ற மாலையை எதற்காக இவர் அருணகிரிநாதர் பாடுறார்? அதனால நமக்கு ஏதான பயன் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே அதற்குரிய விடையையும் அருணகிரிநாதரே தெளிவாக விளக்குகிறார். ஆஹா, எவ்வளவு கெட்டிக்காரர் அருணகிரிநாதர்! நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்து உருக என்கிறார். தொடக்கத்திலேயே அது சொல்லுகிறார். கந்தர் அனுபூதி பாடுவதனால் என்ன பயன் என்றால், என்ன பயன்? கல் நெஞ்சம் உருகிடுமா, திணியான மனோசிலை என்று கூட ஒரு இடத்துல கூறுவார். சிலைன்னா என்ன? மலை. திணியான என்றால் நல்ல வஜ்ரம் போல இருக்கான், அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். சிலை என்றால் மலை. நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் சென் சொல் புனை மாலை சிறந்து இடவே பஞ்சக்கர ஆனைப்பதம் பணிவாம். இது கந்தர் அனுபூதியோட முதல் பாடல். எல்லா பிணிகளையும் விட ரொம்ப நமக்கு துன்பம் தருவது இந்த பிறவி பிணிதான். உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாரும் உடம்பு என்ன சிறைக்குள் புகுந்து பல துன்பங்களை அனுபவிக்கின்றன. இந்த பிணிகள் வருவதற்கெல்லாம் காரணம் என்ன? பிறவி பிணியும் மரணப்பிணியும் அவரவர்கள் வினைக்கு தகுந்தவாறு அமைகிறது. ஒருவன் பிறவி என்னும் கடலில் புகுந்துட்டாக்க இன்ப துன்ப அலைகளுக்கு உட்பட்டு அவன் தத்தளிக்கிறான். யாரானும் ஒரு கருணை உள்ளம் படைத்தவன் இருந்தா என்ன அவன் வரமாட்டானா? கருணை உள்ளவன் படைத்தவன் யாரான நம்மளை காப்பாற்ற மாட்டானான்னு தோணும். அப்படி கருணை உள்ளம் கொண்ட ஒருவன் தோணியை கொண்டு வந்தாலும் சரி, அல்லது ஒரு மரக்கட்டையே கிடைத்தாலும் சரி, உடனே என்ன பண்ணுவான்? அவன் அதோட உதவி கொண்டு கரையேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். யாரு? எங்கேயானோ அந்த சேத்துல அகப்பட்டு இருக்கானே அவன் எப்படியான இந்த சேத்துலேருந்து நான் வெளியில போனோம்
அப்படின்னு என்னை யாரானா காப்பாற்ற மாட்டாளா, இல்லை யாரான ஒரு தோணி கொண்டு வர மாட்டாளா, இல்லை ஒரு மரக்கட்டியை அங்கேருந்து நீட்டி என்ன அதை பிடிச்சிண்டு என்ன கரையேற்ற மாட்டாளா அப்படின்னு அவன் தவிப்பான். அந்த காலகட்டத்தில் அவன் தவிப்பான். ஆனா நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், அதாவது நம்ம உலகத்தார், நம்மெல்லாம் உலகத்தார் யாவரும் என்ன பண்றோம்னா கல்லை கட்டிண்டு கடல்ல விழுந்துட்டோம். சாதாரணமா என்ன பண்ணணும், கடல்ல நீந்தி அந்த கரைக்கு போனோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த உடம்புல கல்லை கட்டிண்டு கடல்லையே விழுந்துட்டோம். அதற்கு என்ன செய்யறது, பிறவியாகி பெருங்கடலில் அழுந்தி கொண்டே தான் இருக்கணும். கீழே 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 போயிட்டு எப்ப பாரு பிறவி எடுத்துட்டே தான் இருக்கணும். பல பிறவிகளை மேலும் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். பிறவி அலை ஆற்றினில் புகுதாதே இருக்க வேண்டும்னு அருணகிரிநாதர் கூறுறார். அவர் சொல்றார், பிறவி அலை ஆற்றினில் புகுதாதே, பிரகிருதி மார்க்கமுற்று அலையாதேன்னு அவர் சொல்றார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா என்று கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் கூறுகிறார். இறைவன் நம்மை சேறு போன்ற அசுத்தங்கள் நிரம்பிய உலகத்தில் உலவ விடுகின்றதை தான் இப்படி குறிப்பிட்டுள்ளார். நாம் கடலில் வெறுமனே மிதக்காமல் ஒரு கல்லை கட்டிக்கொண்டு ஆழ்ந்து விடுகிறோம். அதனால் கடலில் மேலே மிதக்கவும் முடியாமல் நீந்தவும் முடியாமல் இருக்கிறோம். கீழே இழுக்கும் கல்லால் தவிப்புக்கு உள்ளாகிறோம். எந்த கடலில் நீந்துகிறோம் தெரியுமா? பிறவியான பெரும் கடல். அந்த உயிர்களோடு கட்டிவிடப்பட்ட கல் எது தெரியுமா? அதுதான் நெஞ்சம் என்ற கனத்த கல். அருணகிரிநாதர் என்ன சொல்றார், நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்து உருக என்று. இப்பொழுது அந்த நெஞ்சம்ங்கிற கல்ல நம்ம உடல் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே அந்த நெஞ்சம்ங்கிற கல்லும் நம்மளோட சேர்ந்து வந்தாச்சு. மனம் எனும் கல் பிறவி என்னும் பெரும் கடலில் உயிரை ஆழ்த்தி கொண்டே போகிறது. உடம்போடு ஒட்டி கொண்டு வருகின்ற அந்த கட்டி இருக்கே, அதுபோல பிறக்கின்ற உயிர்களுடன் கூடவே ஒரு நெஞ்சமாகிய இந்த கட்டி ஒரு போதும் உடைவதில்லை. அதை அறுக்கவும் முடியாது. ஆனா ஒரு வழி மட்டும் இருக்கு. அதை எப்படியான எடுக்கணும்னா என்ன வழி? அதை உருக்கணும். அதை உருக்கி விடலாமே. அதனை உருக்கி நீராக ஆக்கிவிட்டால் கடலோடு கலப்பதற்கு வழி பிறந்து நெஞ்சமே, அதாவது கட்டிங்கிறது தான் இப்ப நெஞ்சம். அந்த நெஞ்சமே இல்லாது செய்துவிட வாய்ப்பு இருக்கு. அந்த நெஞ்சமாகிய கனத்த கல் உருகிட்டா நெஞ்சம் அழிந்து பாசக்கட்டு அற்று போய்விட்டு இறைவன் பாதமாகிய புனையை பற்றி கொள்ளும் ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிட்டுகிறது. தன் கடன் அடியேனியும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் கூறுகிறார். அதை அவரும் அறிந்ததே. அப்படி அவருடைய வாக்குப்படி நம்ம சரணாகதி அடைந்தவர்களை இறைவன் ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. அருணகிரிநாதரும் ஒரு திருப்புகழில் நெஞ்சத்தை பார்த்து கூறுகிறார். அநேக திருப்புகழில் அவர் நெஞ்சத்தை பார்த்து கூறுகிறார். அப்படி கூறும்பொழுது, மனமே உனக்கு உறுதி புகழ்வேன், எனக்கு அருகில் வருவாய், உரைத்த மொழி தவறாதே, மயில்வாகனக் கடவுள் அடியார் தமக்கு அரசு மன மாயை அற்ற சுகமதி பாலன், நினைவேது உனக்கு அமரர் சிவலோகம் இட்டு மல நிலை வேர் அறுக்க வல்ல பிரகாசன், நிதிக்கா நமக்கு உறுதி அவரே, பரபிரம்ம நிழலாளியை தொழுது வருவாயே. ஆஹா, எவ்வளவு அழகான பாடல்! இப்படி முருகனே உயர்வாக கூறி அவனை தொழுது வந்தால் பிறவி வேறையே அறுத்து விட முடியும் என்று ஆணித்தனமாக கூறுகிறார் ஒரு திருப்புகழ் பாடலே. திக்குகள் நான்கையும் அதனுடன் மேல் கீழ் என்பனவற்றையும் சேர்த்தால் 6 பகுதிகளாக ஆகிறது அல்லவா? அந்த ஒவ்வொரு திசையும் நோக்கி கொண்டு முருகன் 6 முகங்களோடு எழுந்தருளி இருக்கிறான். அருளை சுமந்து கொண்டு நிற்கின்றான். யாரேனும் அந்த அருளை பெறுவதற்கு வருவார்களா என காத்து கொண்டிருக்கிறான். கனமான இந்த உள்ளம் உருக வேண்டும். அதற்காக இந்த நூலை பாடுகிறேன் என்கிறார் அருணகிரிநாதர். சரி, எதை பற்றி பாடப்போகிறீர்கள் என்ற வினாவுக்கு அவரே விடை தருகிறார்.
தன்னை சரணாகதி என்று அடைந்தவர்களுக்கு அருள் செய்யும் அந்த சண்முகன் இருக்கின்றானே, அவனை பற்றித்தான் நான் பாடப்போகிறேன் என்று சொல்கிறார். நெஞ்ச கனக்கல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு. யார் தஞ்சமளிக்கிறார் இங்கு? சண்முகன். சண்முகன் தன்னை சரணாகதி என்று அடைந்தவர்களுக்கு அருள் செய்யும் சண்முகன். அந்த சண்முகனை பற்றித்தான் நான் பாடப்போகிறேன். நெஞ்சம் இறப்பதற்கு எளிதாக நாமே உயிரை மாய்த்துக் கொள்ளலாமே என்று தோன்றும். இப்ப நெஞ்சத்தை நாம் அறுக்க வேண்டும். நெஞ்சமோ நம்மளை விட்டு போகாது. அப்படி என்றால் நாம் இறந்து படலாமே, நாம் உயிரை மாய்த்துக் கொள்ளலாமே என்றுதான் தோன்றும். அப்படி அல்ல. தொழுநோய் வந்தவனோட துன்பம் எவ்வளவு பெரியது என்று நாம் அறிவோம். எத்தனை தொழுநோய் நோயாளிகள் உலகத்துல இருக்கிறார்கள். விரும்பினால் அவர்கள் தங்களை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் அல்லவா? அதில் தான் சூட்சுமமே இருக்கிறது. இந்த பழுதடைந்த உடம்பை விட்டுவிட்டால் மற்றொரு பிறவி நமக்கு வருமே, அந்த பிறவியில் இதற்கும் மேலாக ஏதாவது துன்பம் அனுபவிக்க வேண்டி வருமோ என்ற அச்சம்தான் தற்கொலை செய்து கொள்வதை கைவிட செய்கிறது. உலக வாழ்க்கையிலே அனுபவிக்கும் துன்பத்தையும் மற்றும் இனி வரப்போகும் மரணமாகிய துன்பத்தையும் உணர்ந்தவனுக்கு எங்கே பற்றுக்கோடு என்ற தேடல்தான் இருக்கும். இறைவனை உறுதியாக பற்றி கொள்ளும் துணிவு கிடைத்துவிட்டால், ஏற்பட்டுவிட்டால், அப்பொழுது இறைவன் அருளும் உறுதியாக கிடைத்துவிடும். இது உண்மை. அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள். பெருமாளான ஆறுமுகனை அண்டியவர்களுக்கு அருள் நிச்சயம் என்று சொல்லாமல் சொல்கிறார் இந்த முனிவர். பூமாலையிலும் பாமாலையிலும் உள்ளம் குளிர்பவன் உலகத்து இறைவன். அவருடைய வேறு கோலமாகிய முருகனும் பாமாலையில் மகிழ்பவன் ஆயிற்றே. அவனுக்கு முன்னமேயே நக்கீரர் போன்ற பலர் பாமாலை சிறப்பாக அணிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவருக்கு மனமுள்ள சொல் மாலையை யாரும் சூடாத வகையில் முருகனுக்கு அணிவிக்க விடுகிறார் அருணகிரிநாதர். முருகன் நூல் அறிவு புலவன் ஆயிற்றே. அவன் தமிழுக்கே தலைவன் ஆயிற்றே. ஆற்றுக்கு கரை போலவும் வயலுக்கு வரப்பு போலவும் பூம்பொழில் இருக்கிறதே அதற்கு வேலி போலவும் இருக்கும் தமிழ் இலக்கணத்தின் மரபுப்படி தமிழ் கவி அமைந்தால் இன்னும் அழகு கூடும் என்று அவர் நினைத்தார். அந்த எண்ணம் அவருக்கு உதித்தது. அருணகிரிநாதருக்கு அதனால் நான் சண்முகனுக்கு அணியும் மாலை இலக்கண அமைதியுடையதாக இயல் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டதில் ஒன்றும் நமக்கு வியப்பில்லை. இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை என்று கூறுகிறார். அப்படி செய்வேன் என்கிறார். செய்தும் காட்டிவிட்டார். இயலில் பல பிரிவுகள் உள்ளன. முற்காலத்தில் தமிழ் இலக்கணம் என்பது எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம் என 3 பிரிவுகள் மட்டும்தான் இருந்தன. பிறகு யாப்பிலக்கணமும் இணைந்து 4 ஆகி அதற்கு பின் இலக்கணமும் சேர்ந்து 5 ஆகின. இயல் சேர்ந்த மாலையில் இந்த 5 இலக்கணங்களும் சிறப்பாக பொருந்தி இருக்க வேண்டும். 5ம் சேர்ந்ததுதான் இயல். எழுத்துக்களாகிய இதழ்கள், சொல்லாகிய மலர்கள், பொருளாகிய மனம், யாப்பு என்றால் என்ன? செய்யுள். யாப்பாகிய மாலை, இவைகளுடன் சேர்ந்து அலங்காரமாகிய அழகு போன்ற 5 இலக்கண அமைதியுடைய பாமாலையை நான் சண்முகனுக்கு இட வேண்டும் என்பது அருணகிரி முனிவரின் விருப்பம். அப்படிப்பட்ட மாலையை 3 கரணங்களும் சிறப்பான நிலையில் இருக்கும்படியாக நான் சண்முகனுக்கு அணிய வேண்டும் என்கிறார். அழகாக மாலையும் கட்டியாயிற்று. ஆனால் அதை எப்படி இறைவனுக்கு சாத்துவது? இந்த அழுக்கு படிந்த கைகளுடனா சாத்துவது? அழகான மாலையாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய கையோ அழுக்காக இருக்கிறதே, அப்படி சாத்த முடியுமா? எனக்கு மனது கேட்க மாட்டேன் என்கிறதே என்று அவர் எண்ணுகிறார். கைகளை தூய்மையாக வைத்துக் கொண்டு பணிவுடன் சத்துவ குணத்துடன் முருகனுக்கு அணிவிக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் சிறந்து இடவே என்கிறார். நான் சிறந்து நின்று முருகனுக்கு அணிய வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். அருணகிரிநாதர் அழகன் முருகனுக்கு தாம் அணிவிக்கும் சொல் மாலை அழகாக எப்படி அமைய வேண்டும் என்று முன்பே திட்டம் தீட்டிவிட்டார்.
ஆனால் அதை செயலில் கொண்டு வருவது தம்மால் சாத்தியமா என்ற சிந்தனை மேலிட விநாயகப் பெருமானின் உதவியை நாடினார். சண்முகனுக்கு அலங்காரமாக சொல்மாலை அணிவிக்க அவன் தமையனான விநாயகப் பெருமானின் அருள் தேவை என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். விநாயகருக்கு பல அரிய பெயர்கள் இருந்தாலும் பஞ்சக்கர ஆனை என்ற பெயரை வைத்திருக்கிறார். யார்? இந்த கந்தரந்தாதி பாடிய கவியாகிய அருணகிரிநாதர். ஏன் இப்பெயரை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் ஆராய வேண்டும். 5 இலக்கணமும் அமைந்த சிறந்த மாலையை புனைய 5 கரத்தனை பணிதல்தான் பொருத்தமாக இருக்குமோ? கணபதிக்கு 4 கைகளுடன் தும்பிக்கையும் சேர்த்து 5 கைகள் உண்டு. மற்ற யானைகளுக்கெல்லாம் 1 கைதான் இருக்கின்றது. மற்ற யானை பிறர் கொடுக்கும் பொருளை தன் 1 கையால் வாங்கிக் கொள்ளும். ஆனால் பஞ்சக்கர ஆனையோ தன் 5 கரங்களால் பிறருக்கு வாரி வாரி வழங்கும் தன்மை கொண்டதாக விளங்குகின்றது. பஞ்சக்கர ஆனை யார்? இந்த கணபதி தான். கருதாவகைக்கும் வரம் அருள் கருணாகரன் ஞான தொப்பை வைத்திருக்கிறார் அவர். விநாயகர் யானை முகம் கொண்டு இருப்பதால் அவரை யானை என்று குறிப்பிட்டார். மற்றவர் திறத்தில் கணபதி முகம் மாத்திரம் யானையாக இருப்பவர். ஆனால் முருகனுக்கு இன்பம் அளிக்கும் திறத்தில் அவ்வாறு இல்லை கணபதி. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிடை இபமாகி வருவார். இபம் என்றால் என்ன? யானை. வள்ளியம் பெருமாட்டியை முருகனோடு இணைத்து வைக்க யானையாகத்தானே வந்தார். யானை முகத்தனான கணபதியாக இல்லை அல்லவா? மொய்ப்பன் உதவ அடவிக்குள் மரமகளை அணைய முடிந்தது முருகனுக்கு. வள்ளி நாயக்கின் பூமாலியை முருகனுக்கு வாங்கித் தருவதற்காக யானையாக வந்த விநாயகரை தாம் தொடுக்கும் பாமாலை கந்தனிடம் நல்ல முறையில் சேரும்படி செய்ய அவரையே வணங்கி உதவி நாடலாம் என நினைக்கின்றார் போலும் இந்த அருணகிரிநாதர். ஆகவே ஆனை பதம் பணிவாம் என்று அழகாக பாடலை நிறைவு செய்கிறார். நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். இப்பொழுது இப்பாடலின் முழு பொருளையும் காணலாம். விநாயக வணக்கமாகிய இந்த அருமையான பாடலில் கந்தர் அனுபூதிக்கு பயன் நெஞ்சமாகிய கல் உருகுவது என்பதும், முருகன் தஞ்சமென்று தன் சரணத்தை அடைந்தவர்களுக்கு அருள் புரிவான் என்பதும், அவனுக்கு அணியும் சொல் மாலை 5 இலக்கணமும் பொருந்தியது என்பதும், அது நன்கு நிறைவேறும்படி செய்ய 5 கரத்தனாகிய விநாயகரை தொழுதார் அருணகிரிநாதர் என்பதும் தெளிவாகின்றன. அதனால் இது முதல் பாடல் என்று நாம் கருதக்கூடாது. இது முதலில் பிள்ளையாருக்காக பாடியது. முதல் பாடல் அடுத்த பாடலிலிருந்து தொடங்கும். நன்றி.